வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முக பொலிவுக்கும், கண் பார்வை தெளிவடையக்கூடிய மிக சிறந்த ஆசனங்கள பார்க்கலாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா, ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது மேற்கொள்ள வேண்டாம். அதே போல வெறும் தரையில யோகாசன பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். பெட்ஷீட்டோ, பாயோ, மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி, இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு 25 நிமிடம் சென்ற பிறகு செய்யலாம். உங்களுக்கு நேரங்கள் இருக்கிற பட்சத்துல காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை இந்த பயிற்சிகள் என்பது செய்யலாம். அப்படி இல்லைன்னா காலையில ஒரு தடவை செய்தாலே போதுமான ஒன்று. ஒரு 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். 2 சுத்துகள் என்ற ஒரு நிலையில. ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணும் பொழுது, இப்போ முன்னால வளையும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும். பேக்வேர்ட்ல போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. அந்த ஆசனத்தோட நிலையில சாதாரண ஒரு மூச்சு, அதே போல கைகள் உயர்த்துறோம். இங்க மூச்சு காத்து இழுப்போம், டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். இதெல்லாம் இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு நிலைகள் தான். இந்த சுவாசத்தை நம்ம கவனித்து செய்யும் பொழுது நம்மளுடைய உடல், மனம், ஆன்மா ஒன்றிணைய செய்யக்கூடிய பயிற்சிகளாக பார்க்கலாம். இப்போ பதிவை பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கிற ஆசனத்தோட பெயர் பாதாஸ்தாசனம். அதாவது நம்ம உங்களுடைய நெத்தி பகுதி மூட்டை தொடுவதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம். இது செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய கண்ணுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். அதே போல தலைமுடி நன்றாக வளரக்கூடிய ஒரு நிலை, மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். சக்கரவியாதிக்கு ரொம்ப நல்லது. உடல் பருமன் குறையும். யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இப்போ அந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக ஒரு வார்ம் அப் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆசனம் பார்க்கலாம். இப்போ ஒரு வார்ம் அப் பார்க்கிறோம். ஜஸ்ட் நீங்க இது போல டவுன் பண்ணிட்டு பேக்ல போலாம். ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும். இங்க மூச்சு காத்து இழுப்போம். முன்னாடி வளையும் பொழுது உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்துல நெத்தி உங்களுடைய கால் மூட்டை தொடணும்னு அவசியம் இல்லை. எடுத்த உடனே ஸ்ட்ரெயின் பண்ணி செய்ய வேணாம். உங்களால எந்த அளவுக்கு முடியுறதோ அந்த அளவுக்கு செய்யலாம். இப்ப உதாரணத்துக்கு இந்த நிலையும் கூட செய்யலாம். கைகள் தரைய தொடணும்னு அவசியம் இல்லை. இந்த நிலையும் செய்யலாம். ஆரம்ப காலகட்டத்துல இந்த நிலை செய்தாலே போதுமான ஒன்று. இப்போ ஆசனம் பார்க்கலாம். கைகள் மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். இப்ப இங்க கையை கொண்டு வரோம். இந்த நிலை போதும். ஆரம்பத்துல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். அதாவது 25 எண்ணிக்கைன்றது 1 2 3 4 5 இது போல எண்ணிக்கையில ஒரு 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இதுலயே பாத்தீங்கன்னா கால்கள் இப்படி கொண்டு வரலாம். கைகள் இங்க கூட வைங்க, தவறு இல்லை. இது கொஞ்சம் எளிமையா இருக்கும். இப்ப இந்த நிலை அனைவரும் செய்யலாம், தவறில்லை. இப்ப உதாரணத்துக்கு நம்ம இது போல செய்யறோம். அதாவது நம்ம ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணி இந்த நிலையை செய்யும் பொழுது கையை எங்கேயும் பிடிக்கலாம், தவறில்லை. இப்போ இந்த நிலை செய்யும் பொழுது இப்ப நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமாக நம்ம பார்த்தோம். இதுல கீழே குனிந்து, அதாவது நம்மளுடைய கால் மூட்டை மடிக்கப்பட்டு செய்யக்கூடிய நிலை என்பது அனைவரும் செய்யலாம், தவறு என்பது கிடையாது. இப்போ பார்த்த பயிற்சி என்பது பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெண்ட் பண்ணி நம்முடைய கணுக்காலை பிடித்த நிலையில் பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையில யாரும் செய்ய வேண்டாம். அப்படி பார்க்கும் பொழுது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு,
ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருக்கு, பிபி இருக்கிற பட்சத்துல இந்த ஆசனம் என்பது செய்ய வேண்டாம். அதுவே நம்ம வந்து பெண்ட் பண்ணி செய்த நிலையில செய்யலாம், தவறு இல்லை. இந்த நிலையில செய்யும் பொழுது நம்மளுடைய அதாவது முதுகு பகுதி பாத்தீங்கன்னா இப்படி பெண்ட் ஆகும். இதுவே நீங்க ஃபுல்லா பெண்ட் பண்ணும் பொழுது இப்படி குனிவோம். அவ்வாறு செய்யும் பொழுதுதான் உங்களுடைய இருதயத்துக்கும் சரி நுரையீரலையும் சரி பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்துல அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல முதுகு தண்டுல பிரச்சனை இருந்தாலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நம்ம பெண்ட் பண்ணி செய்த நிலையில அனைவரும் செய்யலாம். ஒரு 25 எண்ணிக்கை செய்யலாம். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 10 எண்ணிக்கை செய்யுங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக ஒரு 25 எண்ணிக்கை 2 இல்லைன்னா 3 சுற்றுகள் செய்யலாம். இது வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம். உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி. இது வந்து எது உங்களால செய்ய முடிகிறதோ, சுலபமாக எது செய்ய முடிகிறதோ அந்த பயிற்சி என்பது செய்யலாம். கடினமா இருக்கிறது ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்சம் உங்களுக்கு எது எளிமையாக செய்ய முடிகிறதோ அந்த பயிற்சிகள் என்பது செய்வது தவறில்லை. இப்ப அடுத்தது இரண்டாவதா நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா கண்ணுக்கு உண்டான ஒரு கருட முத்ரான்னு பேரு. இப்ப பாத்தீங்கன்னா இப்படி இன்டர்லாக் பண்றோம். இப்படி வந்துட்டு இது வந்து ஒரு 25 எண்ணிக்கை செய்யலாம். இது வந்து சுலபமாக செய்யக்கூடிய ஒரு முத்ரா தான். கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். இது வந்து குழந்தை ஸ்தானத்திலிருந்து இப்போ உதாரணத்துக்கு குழந்தைகள் வந்து கண்ணாடி அணியக்கூடிய நிலை இருந்ததுன்னா கூட இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, ஒரு 5 நிமிஷம் தாராளமா செய்யலாம். ஒரு கருடன் வந்து பறக்கின்ற ஒரு நிலையில இருப்பதனால இதற்கு அந்த பெயர்னு பார்க்கலாம். இது வந்து இந்த ஸ்தானத்துல நீங்க வந்து தரையில அமர்ந்து கொண்டோ இல்ல நாற்காலியில அமர்ந்து கொண்டோ செய்யலாம். தரையில அமர்ந்து கொண்டு செய்யும் பொழுது பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்தி செய்ய வேண்டும். வெறும் தரையில மேற்கொள்ள வேண்டாம். இப்ப நம்ம வந்து மூன்றாவதா பார்க்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா உஷ்டாசனம். அதாவது ஒட்டகத்தை போல தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம். இதுல செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பாத்தீங்கன்னா தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. முகப்பொலிவு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையம் பார்க்கலாம். தலைவலிக்கு ரொம்ப நல்லது. பேக் பெயினுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். உடல் முழுதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி. உங்களுடைய தோள்பட்டை வலிக்கும் மிக சிறந்த ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உடல் பருமன் வந்து குறையும். இதுல ஒரு 25 எண்ணிக்கை ஆரம்ப காலகட்டத்துல நம்ம செய்யலாம். ஆரம்பத்துல உங்களால முடியலன்னா ஒரு 10 எண்ணிக்கையில இருந்து கொண்டு வரலாம். அதே போல இதுல வந்து ஆஸ்மாக்கு, வீசிங்க்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது, நுரையீரலுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சிகளாக பார்க்கலாம். இப்ப நம்ம ஆசனத்தை பார்க்கலாம். இது போல நிலையில வந்துடும். உங்களுக்கு கால்ல வந்து பிரச்சனைகள் இருந்தால், அதாவது உங்களுடைய மூட்டுல பிரச்சனை இருந்ததுன்னா இங்க வந்து பெட்ஷீட்டோ இல்ல தலையாணியோ பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்ப கைகள் இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் செய்யறோம். ஃபர்ஸ்ட் இது போல செய்யலாம். பின்னாடி போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம். ஃபார்வர்டு வரும்போது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா கைகள் இங்க கொண்டு வரும், இங்க பிடிக்கிறோம்.
இதுல செய்யும் பொழுது நம்ம பின்ஸ்தானத்துல செல்லும் பொழுது இந்த பகுதி வந்து விரிவடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பகுதி விரிவடைவதனால உங்களுக்கு வந்து ஆஸ்மாக்கு ரொம்ப நல்லது. அதே போல நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. ஸ்பைனல் கார்டுக்கும் ரொம்ப நல்லது. தைராய்டு கிளாண்டுக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இப்போ செய்த இந்த 3 பயிற்சிகளும் ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது பலன்கள் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.